ஹே கைஸ், அதான் ஷம்கி. வெல்கம் பேக் டு another வீடியோ. XXXTentacion, அதாவது பல வருஷங்களாக சோஷியல் மீடியா, யூடியூப் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பேர் அதிகமாக நான் கேள்விப்பட்ட விஷயம். யாரா இது ஏதோ சிங்கர் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எப்போ பார்த்தாலும் அதிகமாக இந்த ஒரு பேரை அடிபட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நான் யார் அப்படின்றது மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் 20 வயசுல அந்த பையன் வந்து இறந்துட்டாப்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. முதல்ல இந்த XXXTentacion யார், இது எப்படி யங்ஸ்டருக்கு மத்தியில் இவ்வளோ ஃபேமஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா பல தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் தன்னோட மியூசிக்கால பல கோடிக்கணக்கான மக்களோட மனசுல இறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற XXXTentacionோட லைஃப் ஸ்டோரி தான் நீ நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்கிட்டு கிளப்பலாம். ஸோ ஜனவரி 23, 1998 அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படின்ற இடத்துல இருக்க பிளான்டேஷன் அப்படின்ற இடத்துல தான் ஜேசி டுவைன் ரிகார்டோ ஆஃப்ரை, அதாவது இவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜேசி டுவைன் ரிகார்டோ ஆஃப்ரை அப்படின்றது. ஸோ இந்த பேர் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, அவர் அப்பா வந்து பாப் மார்லி அப்படின்ற ஒருத்தரோட ஃபேன் போல இருக்குது. ஸோ அவர் ரிலீஸ் பண்ண ஜேசி அப்படின்ற ஒரு சாங்குக்கு அப்புறம் தான் அவர் பையனுக்கு இந்த பேரை வச்சிருக்காரு. ஸோ 3 சிப்ளிங்ஸோட பிறந்த XXXTentacion லாண்டர் ஹில் அப்புறம் பாம்பானோ பீச் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 இடங்கள்ல தான் அதிகமாக இருந்தார். அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் காரணமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா வந்து அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஏதோ சண்டை இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அதனால் அவங்க அப்பா ஒரு 10 வருஷம் ஜெயிலுக்கு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேசி வந்து அவங்க அம்மா கிட்ட தான் வர்றாரு. ஸோ அந்த டைமில் ஸ்கூல் கோயர் குரூப்லாம் இருக்குல்ல, அந்த பாட்டு பாடுற அந்த மாதிரி குரூப், அப்புறம் இந்த சர்ச்சில் இருக்கிற குரூப்பெல்லாம் பார்த்து இவருக்கு வந்து மியூசிக் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ தன்னோட 10th கிரேடில் வந்து ஸ்கூலை நிறுத்திட்டு ஃபுல் டைம் இந்த மியூசிக் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது 2012 மரிஜுவானா அப்படின்ற ஒரு போதைப் பொருளை வந்து எடுத்துக்கிட்ட ஒரு காரணத்துக்காக இவர் வந்து ஜுவெனில் டிடென்ஷன், அதாவது இந்த இருவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த விஷயத்தில் இவர் வந்து ஒரு 6 மாதம் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன உடனே திரும்பி இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தடவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மியூசிக் மேலே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இவர்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லாததுனால ஒரு லேப்டாப்பை திருடுறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே வந்து உடச்சிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக போலீஸ்கிட்ட திரும்பி அரெஸ்ட் பண்ணி ஒரு ஜுவெனில் டிடென்ஷனில் சேர்ந்து திரும்பி வெளியில் வராப்பில். ஸோ வெளியில் வந்து 2013 ஜூனில் தான் இந்த மியூசிக் ஃபுல் டைம் மியூசிக் இந்த மாதிரி சாங் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு அங்கே தான் அவரோட மியூசிக் கேரியர் ஆரம்பிக்குது. என்ன வந்து மியூசிக்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவருக்கு ஒரு டென்டாக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ல பேரை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து XXXTentacion மாறுது. ஸோ ஆல்ரெடி 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் 2014 திரும்பி ஜெயிலுக்கு போகிறாரு. இது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா, 2014 இவர்கிட்ட கன் இருந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, லைசன்ஸ் இல்லாத கன்னோ இல்லை மைனராக இருக்கிறதுனாலையோ சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் கன் வச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திரும்பி அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க 2014. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இவரோட ஃப்ரெண்டாக இருந்த ஸ்கை மாஸ்க் த ஸ்லம் காட் அப்படின்ற ஒருத்தவங்க கூட கொலாபரேஷன் வச்சு நிறைய சாங்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. இவரோட சாங்ஸான லுக் அட் மீ, ஹோப், சேட், நம்பு இந்த மாதிரி நிறைய சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே ஹிட் ஆகுது. ஸோ ஒரு டைமுக்கு ஒரு பீக்லுக்கு போகிறாரு. ரேப்பர், அதாவது இவர் வந்து ஒரு ரேப்பர், சிங்கர், அப்புறம் வந்து சாங் ரைட்டர். ரேப்பரில் இவர் ஓரளவுக்கு ஃபேமஸான ஒரு ஆள் ஆகிறாரு. 2017 கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு $5 மில்லியன் அமெரிக்கன் மேலே நெட்வொர்க் வந்து வர ஆரம்பிக்குது. நிறைய சேனல்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக ஆகுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 2018 ஜூன் அன்னைக்கு இவர் வந்து கொல்லப்படுறாரு, அசாசினேட் பண்ண போறாரு. எஸ், 20 வயசுல இறந்துருக்காருன்னா கண்டிப்பாக அது வந்து நேச்சுரல் டெத்தாக இருக்காது. இவர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. எதனால கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அவரோட காரில் வந்து இது மோட்டார் சைக்கிள், அதாவது நம்ம பைக் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அங்கே வந்து மோட்டார் சைக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வாங்க போகும்போது அவர்கிட்ட இருந்த பணத்தை திருடுறதுக்காக அவரை கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ளோரிடாவில் இருக்க டீர்ஃபீல்ட் பீச் அப்படின்ற இடத்துக்கிட்ட வந்து இவரை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணி அவர்கிட்ட இருந்து $50,000 அமெரிக்கன் வந்து திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவர் நிறைய தப்புகள் பண்ணியிருந்தாலும் அந்த தப்புகள்லேருந்து வெளியில் வந்து ஃபுல் டைம் மியூசிக் பண்ணி பல பேரோட டிப்ரெஷனை போக்கி பல பேருக்கு வந்து ஒரு துணையாக இருந்திருக்காரு. அதாவது மியூசிக் மூலயமா ஒரு துணையாக இருந்த ஒருத்தர் திடீர்னு இறந்து போகும்போது நிறைய பேருக்கு வந்து சோகமாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அவருக்கான ஃபேன்ஸ் பேஸ் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த கொலை பண்ணது 4 பேர் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஒரு கேஸ்லாம் போகுது. 2021, 2022 நிறைய கேஸ் போணுச்சு. ஸோ ஃபைனலாக ஏப்ரல் 6, 2023 அந்த 4 பேருக்கும் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வித்தவுட் பரோல், அதாவது அவங்களுக்கு வந்து பெயிலே இல்லாமல் வாழ்க்கை பூரா ஜெயிலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. ஸோ XXXTentacionோட அவரோட லைஃப்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இவருக்கு ஏன் இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னா,
நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. யங் ஏஜில் இறந்து போனதுனால நிறைய இவர் மியூசிக் பண்ணாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இதெல்லாம் தாண்டி ஒரு கிரைம்லேருந்து என்னதான் ஒரு முன்னாடி குற்றவாளியாக இருந்திருந்தாலும் அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டும் வந்தார் அப்படின்ற காரணத்துக்காக இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி இவரோட லைஃப்லேருந்து நம்ம ஒரு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் முன்னாடி ஒரு ஏதோ தெரியாமலோ இல்லை தெரிஞ்சோ ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்புலேருந்து வெளியில் வந்து அந்த தப்பை தாண்டி நம்ம வாழ்க்கையில் அதே நினச்சிட்டு இருக்காம வேற ஒரு விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி லைஃப்பில் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ வரும், எப்படி வரும், எதனால் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பட் எப்போ வருதோ அதை பற்றி நினச்சிட்டு இருக்காம நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை நம்ம மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத மாதிரியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இது ஒரு ஸ்டோரி மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ சில விஷயங்கள் இது மூலியமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.